ஒரு கேள்வி கேட்கட்டுமா? காலையில கண்ண தொறந்ததுலருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒரு நாள்ல எத்தன தடவ எனக்காக அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்க? 2வது ஒரு கேள்வி, வீட்ல இருக்கிற எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிற நீங்க, கடைசியா உங்கள எப்போ கவனிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாத நாள்ல கூட, இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியா படுத்து இருக்கீங்களா? நெறைய பேரோட பதில் இல்ல அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா, இல்லத்தரசிங்க வாழ்க்கை அப்படித்தான். அவங்களுக்கு லீவு கிடையாது, சண்டே கிடையாது, சம்பளம் கிடையாது, இன்கிரிமெண்ட் கிடையாது. ஆனா, வேலை மட்டும் தினமும் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறது, ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய 10 வாழ்க்கை ரகசியங்கள். இது யாருக்கும் அட்வைஸ்லாம் கிடையாது. நானும் நீங்களும் சேர்ந்து பேசுற ஒரு சின்ன உரையாடல் மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? அந்த 10 ரகசியத்துல நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா, எல்லாரையும் எப்போதும் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாலே பாதி மன அழுத்தம் நமக்கு குறைஞ்சிரும். நம்ம வீட்ல எவ்வளவு நல்லது பண்ணாலும், ஒருத்தருக்கு அது நல்லதா தெரியும். இன்னொருத்தங்களுக்கு அது ஆப்போசிட்டா தான் தெரியும். அதே மாதிரி தான் வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு காஃபி பிடிக்கும், இன்னொருத்தங்களுக்கு டீ பிடிக்கும். ஒருத்தங்க நல்லா ஸ்வீட்டா சாப்பிடுவாங்க, ஒரு பையன் இனிப்பு கம்மியா சாப்பிடுவான். அதே மாதிரி தான் ஒருத்தனுக்கு சாம்பார் பிடிக்கும், ஒருத்தனுக்கு வத்த குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் தான் தோணும். அதுக்காக நம்ம மதிப்பு குறைஞ்சிடுமோ? கண்டிப்பா கிடையாது. நெறைய இல்லத்தரசிங்க ஒரு தப்பு பண்ணுவாங்க. எல்லாரும் என்னை பற்றி நல்லா நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். எல்லாருக்கும் நானா பிடிக்கணும், நான் நினச்சிக்கிட்டாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் அது நடக்கவே நடக்காது. அதனால தான் உங்களால் முடிஞ்சதை மனசார பண்ணுங்க. அதுக்கும் மேலே யாராவது குறை சொன்னால் அதை உங்கள் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டே இருக்காதீங்க. அந்த டைமில் ஓகே இது நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ரகசியம் 2 என்னன்னு பார்க்கலாமா? உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பித்தாதான் மற்றவங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு வீட்டில் ஒரு அம்மா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவாங்களாம். எல்லாரும் தூங்கின பிறகு தான் படுப்பாங்களாம். ஆனால் அவங்களோட உடம்பை கவனிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்கிறது கிடையாது, நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, டாக்டர்கிட்ட போக வேண்டிய விஷயத்தெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு கேள்வி, வீட்டில் மிக முக்கியமான நபருக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீடு எப்படி ஓடும்? அப்படித்தானே? இந்த முக்கியமான நபர் நீங்கள் தானே. அப்போது உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா கவனிச்சா தானே மற்றவங்க உங்களை கவனிப்பாங்க. உங்கள் உடம்பை நீங்கள் பார்க்குறது ஒன்றும் சுயநலம்லாம் கிடையாது. அது குடும்பத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு தான். ஓகேவா? அதனால் நீங்கள் எந்த ஒரு கில்ட்டி இல்லாமல் உங்களை நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக குடும்பமும் நல்லா இருக்கும். ரகசியம் 3, இல்லைன்னு சொல்ல கற்றுக்கோங்க. இந்த வார்த்தை ரொம்ப சின்னது தான், ஆனால் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். யாராவது உதவி கேட்டால் நமக்கு முடியலைனாலும் சரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நாம் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு தெரிஞ்சுமே சரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் எல்லாத்தையும் நாம் தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கும். அதனால் சில நேரம் இப்போ என்னால் முடியாது, நாளைக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. தப்புலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கெட்டவங்களும் ஆக மாட்டீங்க. நம்ம மனசு நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம குடும்பமும் நிம்மதியாக இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன 3 விஷயத்தில் ஒன்றாவது உங்களுக்கு ரிலேட்டட் ஆகுதா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஆனால் அடுத்த பகுதி நான் சொல்ல போகிறது ரகசியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக நான் 4வதாக சொல்ல போகிற விஷயம் எல்லா வாழ்க்கை நடத்துகிற இல்லத்தரசிகளுக்கும் ரொம்ப ரிலேட் ஆகக்கூடியது. தினமும் கொஞ்சம் நேரமாவது உங்களுக்காக நீங்கள் டைம் ஒதுக்குறீங்களா? ஒரு கேள்வி, உங்கள் மொபைல் சார்ஜ் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உடனே போய் சார்ஜ் போடுவீங்க இல்லையா? ஏன்னா சார்ஜ் இல்லாமல் அது வேலை செய்யாது. அதே மாதிரி தான் நாமளும் தினமும் ஓடிக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே மனசும் உடம்பும் சோர்ந்து போயிடும். அதனால் தினமும் அரை மணி நேரமாவது ஒரு காஃபி குடிக்கணும், பிடிச்ச பாட்டை கேட்கணும், நிறைய பிடிச்ச புத்தகங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா கோயிலுக்கு போகணும். அமைதியாக உட்காந்து எனக்கு சில நேரம் எனக்கு எனக்கு பிடிச்சதை நான் எழுதணும், நான் சில நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. எனக்காக நேரத்தை செலவிடணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்த நாள் இன்னும் உற்சாகமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதனால் இதை ஒரு கில்ட்டினஸ்ஸே இல்லாமல் நமக்கான நேரத்தை நம்ம பண்ணுற தப்பே இல்லை.
அடுத்த சில ரகசியம் 5வது ரகசியம் என்னன்னு பார்க்கலாமா? ஒவ்வொரு ரூபாயையும் சேமிக்க முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மதிப்பையும் சேமிக்க பழகணும். நிறைய பேர் எனக்கு எதுவும் வேண்டாம் என சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சேலை வாங்கணும் அப்படின்னா விட்டுருங்க, வேண்டாம். செருப்பு வேணுமா, வேண்டாம். இப்போதைக்கு வேண்டாம், என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பார்த்துக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, உங்களுக்கும் ஆசை இருக்குது. அதையெல்லாம் முழுசாக புதைச்சிட்டு ஒரு நாள் மனசு ரொம்ப பாரமாயிடும். அது தெரியாது. நம்ம சில விஷயங்கள் இப்போதைக்கு எனக்கு நான் பண்ண வேண்டாம், இந்த விஷயம் நான் பண்ணுனா எனக்கு எனக்கு என் குடும்பத்துக்கு சில நஷ்டங்கள், சில பணம் ஸ்டார்டேஜ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட சின்ன சின்ன ஆசைகள்லாம் இது பண்ண வேண்டாம். சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம மன சந்தோஷமாக இருக்கும்ல, அதுக்கப்புறம் பெரிய பெரிய விஷயங்கள் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம். அதுக்காக குடும்பத்தையும் நம்ம விட்டு கொடுக்காம, நம்மளையும் நம்ம விட்டு கொடுக்காம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். 6வது ஒரு ரகசியம் இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னடா இந்த பொண்ணு நமக்காகவே இவ்வளோ விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கே, இந்த பொண்ணு ஏதாவது ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஃபாலோ பண்ணுறத, எனக்கு சூட்டபிள் ஆனதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆளும் ஒன்றும் கிடையாது. நார்மலான உங்களுக்கு மாதிரி ஒரு ஆள் தான். ஓகேவா? யாரையும் ஒப்பிடக்கூடாது. இப்போ சமூக வலைத்தளத்தை திறந்தாலே ஒருத்தங்க வெளிநாட்டில் இருக்காங்க, ஒருத்தங்க கார் வாங்கிட்டாங்க, ஒருத்தங்க ஹோட்டல் வாங்கிட்டாங்க, ஒருத்தங்க புதிய வீடு கட்டிட்டாங்க அப்படிலாம் சொல்லி பார்த்து வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றமான விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம வாழ்க்கையும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்க தேவையே கிடையாது. நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி, அந்த கதைக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவங்க போஸ்ட் பண்ணுறாங்கல்ல, ஒரு வீடு வாங்கிட்டேன், ஒரு கார் வாங்கிட்டேன். ஏன் அந்த வீடு கூட லோன் போட்டு கூட கட்டியிருக்கலாம், காரும் லோனில் வாங்கியிருக்கலாம், திரும்ப நம்ம சம்பாதிச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி இருக்க விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. முன்னாடி மட்டும்தான் ஷோ பண்ணி காட்டுறதுனால நம்ம பார்த்துட்டு அதே நம்மளும் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக தலைவலி தான் வரும். அதனால் அடுத்தவங்க வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையோ, அடுத்தவங்க வீட்டோட நம்ம வீட்டையோ அப்படி நம்ம கம்பேரிசன் பண்ணவே கூடாது. நேற்று இருந்த உங்களை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்தால் அதுவே நல்ல வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் நான் பண்ணிகிட்ருக்குது. அது ரொம்ப நல்லாவும் இருக்குது. யாரையும் பார்த்து எதுக்கு நம்ம கம்பேரிசன் பண்ணுவானே, என்ன நான் சொல்கிறது. உங்களுக்கு அடுத்த ஒரு ரகசியம் 7ன்னு வச்சுக்கோமா. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் செய்கிறது தான் அவங்க கற்றுப்பாங்க. ஃபோனை பார்க்காத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க கேட்கவே மாட்டாங்க. இதை நான் ரியலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நான் ட்ரையும் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபோன் பார்த்துட்டே இருந்துட்டு பசங்களை ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே திரிவேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் என்னாச்சுன்னா, என்னடா இது கேட்கவே மாட்டேங்கிறாங்க, கண்ட்ரோல்லே இல்லாமல் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஃபோனே எடுக்கலை. கண்டிப்பாக அவங்களும் ஃபோனே எடுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போனா நம்ம ஒன்று விஷயம் நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் சாட்டர்டே சண்டே ஆனாலே நான் ஃபோனே எடுக்கிறது இல்லை. ஃப்ரீயாக பிள்ளைங்கள பார்க்குறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, வாக்கிங் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அவங்களும் ஃபோனை ரொம்ப விரும்புகிறது இல்லை. அதனால தான் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறத விட நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்தே பிள்ளைங்க கற்றுப்பாங்க. நம்ம கையில் ஃபோனோட சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை தான் அவங்களும் கற்றுப்பாங்க. பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் யாராவது வந்தால் அம்மா வீட்டில் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லிக் கொடுக்குறது. அது சின்ன விஷயந்தான், ஆனால் அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் உண்மையை மட்டும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வளர்க்குறது தப்பே கிடையாது. அவங்களுக்கு என்ன மெசேஜ் போகும் அப்படின்னு சொன்னால், குழந்தைங்க எதை கேட்குறாங்களோ, எதை நம்ம பண்ணுறோமோ அதை தான் அவங்க பார்த்து வளருவாங்க. ஸோ நல்ல பழக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம நல்ல விஷயத்த நடந்து காட்டணும். அப்போ தான் எல்லாமே சரியாகும். இப்போ வரைக்கும் நான் சொன்ன 7 வாழ்க்கை ரகசியங்களில் ஏதாவது உங்களோட ரிலேட் ஆகுதா அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய இல்லத்தரசிகள் இந்த வீடியோ முழுசாக பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கும் தெரிஞ்ச ஏதாவது சீக்ரெட்ஸ், ஃபேமிலி ஹாப்பியாக டென்ஷன் இல்லாமல் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னும் கடைசியாக ஒரு 3 வாழ்க்கை ரகசியம், ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக டென்ஷன் ஃப்ரீயாக இப்போ உள்ள காலத்தில் இருக்கிறதுக்கு ஒரு 3 ரகசியம் ஹவுஸ் ஒய்ஃபுக்காக ஸ்பெஷலாக என்னென்னு பார்க்கலாமா? இந்த 3 விஷயத்த நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிச்சிங்கனாலே மன நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, ரொம்ப ரொம்ப ஸ்பீடாகவே அதிகரிக்கும்.
ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் நான் மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மத்தவங்க கூட ஷேர் பண்றது தப்பு இல்ல. ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டா? வீட்ல இருக்கிற ஒவ்வொரு வேலையும் உங்களால மட்டும் தான் நடக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. குழந்தைங்களுக்கு வயசுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன பொறுப்புகள் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட பையங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அவங்க கிட்ட வந்து சொல்றது, இப்போ ரீசென்ட் டேஸா நீ சாப்பிட்ட தட்ட நீயே எடுத்துட்டு போய் நல்லா கிளீனா கழுவி அங்க வச்சுரு. நீ சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸ் இருக்குதுல்ல, ஸ்கூல் போயிட்டு வரல, அதில இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே நீயே வந்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு எனக்கு தண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சிரு பாத்திரத்த. அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாத்தையும் நான் மட்டும்தான் செய்யணும். குழந்தைங்கள செய்ய வச்சாலோ, இல்ல ஹஸ்பண்ட வேலை சொன்னாலோ, அது மிகப்பெரிய தப்பு அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நம்மள மாதிரி அவங்களும் இந்த வீட்டோட ஒரு பொறுப்பான ஒரு மெம்பர்ஸ் தான். ஸோ அவங்ககிட்டயும் நம்ம வந்து சில சில விஷயங்கள வந்து நம்ம கொடுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம செஞ்சா ஒரு நாள் வந்து கண்டிப்பா நமக்கும் டயர்ட் ஆகும்ல. அடுத்து நம்ம வந்து சொல்லாம இருக்கிற மிகப்பெரிய விஷயம், அதில் ஒரு சின்ன ரகசியமான ஒரு 9வது விஷயம் என்னன்னு பார்க்கலாமா? நம்மளோட கனவுகள வந்து நம்ம முழுசா மறந்துடுறது. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நெறைய கனவுகள் இருக்கும். நெறைய பேர் நல்லா படம் வரைவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. சிலருக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். சிலருக்கு வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு புடவ கடை வைக்கணும், இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு கேக் செஞ்சு விக்கணும், இல்ல ஒரு பியூட்டிஷியன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆசை வந்து இருக்கும். வாழ்க்கையில பொறுப்பு நெறைய நமக்கு வர வர வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கனவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிரும். அது பரவாயில்ல. ஆனால் முழுசா அதை வந்து புதைச்சி வைக்கக்கூடாது. இன்றைக்கி 15 நிமிஷமாவது நமக்காக ஒதுக்கணும். புதிய விஷயத்தை ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன முயற்சி வந்து நம்ம தான் பண்ண ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். ஒரு நாளில் பெரிய வெற்றிலாம் நம்ம பெறணும், நம்ம நினச்சது வந்து ஒரே நாளில் நடக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதுக்கான சின்ன சின்ன அடியாக எடுத்து வைக்கணும். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் நல்லா பேசுவேன். எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி வீடியோலாம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விருப்பமாகவே இல்லை. போக போக அப்படியே வந்து இது ஒரு ஹேபிட்டாக ஆச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி பண்ணி இப்போ வந்து இந்த அளவுக்கு உங்கள் கூட பேசுகிற அளவுக்கு, அதுவும் இவ்வளோ லென்த்தாக பேசுகிற அளவுக்கு என்னோட சேனலில் உள்ள வீடியோஸ் அண்டு அந்த பேச்சு திறமையை கூட நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயம் இருக்கும். அதெல்லாம் ஒரே நாளில் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது சின்ன சின்ன விஷயமா ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் அது பெரிய ஒரு விருட்சமாக வந்து நிற்கும். அது உங்களுக்கு பின்னாடி நிறைய சப்போர்ட் கூட பண்ணுங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்டு உங்கள்கிட்ட விஷயம் சொல்லணும். உங்களை பற்றி பெருமைப்படுற அளவுக்கு எது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்கவே வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு மாத சம்பளம் வரலன்னா, நீங்க எந்த வேலையும் செய்யல அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது இல்லையா? ஒரு வீட்ட சுத்தமா வைக்கிறது, எல்லாருக்கும் நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கிற மாரி பார்த்துக்கிறது, குழந்தைங்கள வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறது, அவங்களோட படிப்பு மட்டும் இல்லாம, அவங்களோட ஹெல்த்தையும் நம்மளே சேர்த்து பார்த்துக்கிறது, வீட்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து சமாளிக்கிறது, இது எல்லாமே ஒரு பெரிய பொறுப்பு தான். அதனால வேலையில இருந்து கை நிறைய சம்பாதிக்கிறது மட்டும் தான் பெரிய பொறுப்பு. அதனால் நம்ம வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து தாழ்த்திக்க வேண்டாம். நான் வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தயக்கமும் பட தேவையில்லை. நான் எங்கள் குடும்பத்தை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமையாகவே சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ ரீசெண்ட் டேஸாக ஒரு 5 வருஷமாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். யார் கேட்டாலும் எனக்கு கில்ட்டியாகவும் ஃபீல் ஆகலை. நான் என் பசங்களை நல்லா படிக்க வைக்கிறேன். என் பசங்க வர முன்னாடி அவங்களுக்கு ஹெல்த்தியாக சமைச்சு வைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன். வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரோடையும் சேர்ந்து எனக்கு பிடிச்சதையும் நான் பண்ணுறேன், அவங்களுக்கு பிடிச்சதையும் நான் பண்ணி கொடுக்குறேன். அதனால் நான் வீட்டில் தான் இருக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது, அவமானமாகவும் தோணலை. எனக்கு அது கில்ட்டியாகவும் ஃபீலும் ஆகலைங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த 10 ரகசியத்தில் உங்களுக்கு எந்த ரகசியம் வந்து ரொம்ப வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இன்னொரு ரகசியத்தை இது கூட சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதை சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நாம் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கலாம். அதை நீங்கள் மட்டும் வச்சுக்காதீங்க, என் கூடயும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் அம்மாவுக்கு, இல்லை உங்கள் அக்காவுக்கு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரம் ஒரு வீடியோ கூட ஒருத்தங்களை நான் மட்டும் இல்லை, என்னை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் பேசி உங்ககிட்ட அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள விஷயத்தை ஹவுஸ் ஒய்ஃபுகளுக்காக நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுப்பேன். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாத
பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் ரொம்பவே தேவை. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது வந்து அது ஒரு பெரிய ஜாப். அது நமக்கு வந்து சம்பளம் இல்லாத ஒரு ஜாப் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனசில் தோணதை தாராளமாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து பிரியாணி சமைச்சிட்டு சிக்கன் குருமா வைக்கலான்னு தான் பிளானு. நான் எப்போதும் இப்படி தான் ஒன்றா வந்து சேர்த்து கா தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கானது செய்ய ஆரம்பிச்சிருவேன். வீடியோ லென்த்தாக போனதுனால இந்த வீடியோலேயே என்னால் பிரியாணியை காட்ட முடியல. நான் முதல்ல சீரக சம்பாவில் வந்து மட்டன் பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். மட்டன் பிரியாணி, இன்றைக்கி வந்து சிக்கன் குருமா, இதுதான் நம்ம பிளான். இதை நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். சிக்கன் குருமா, மட்டன் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த பார்ட்டுக்கு மறக்காமல் வாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. பாய்.